மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். மார்க் எழுதின சுவிசேஷத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம தலைப்பு புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்து அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா நான் தலைப்பு முதல்ல யோசிக்கும் போது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு தான் வைக்கணும்னு யோசித்தேன். ஆனா ஏற்கனவே அதே தலைப்புல நான் வேறொரு செய்தியை மார்க் புஸ்தகத்துல கொடுத்துருக்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி, அதனால இதை கொடுத்தேன். இது வேற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இதை பார்க்க போறோம். இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற போல 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு. அதுல 3 சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சினப்பட்டிக்கல் காஸ்பல் அப்படின்னு சொன்னா ஒத்திசைவான ஒரு சுவிசேஷ புஸ்தகங்கள். அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா. யோவான் வேற ஒரு வடிவத்துல எழுதப்பட்டிருக்கும். மார்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தேயுல இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே அதுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போதும், இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை நீங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போதும் நமக்கு என்ன முதல்ல மனதுல இருக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான நோக்கம் இருந்தது அப்படின்றது நமக்கு மனசுல இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லுகிறது போல இந்த சுவிசேஷம் என்பது இந்த 4 ஸ்டெப்ஸ், பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்று பரலோகத்துக்கு போற அந்த ஸ்டெப்ஸ் சமீப காலங்கள்ல பரிசுத்தவான்களால, பைபிளை ஆராய்ச்சி பண்றவங்களால அல்லது கரிஸ்மெட்டிக் பிரீச்சர்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர, சுவிசேஷம் சொல்லுவது என்பது கதை சொல்லுவதுதான் அப்போஸ்தலர்களுடைய வடிவமாக இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கதையை திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்லும்போது மக்களை அந்த கதையில பார்ட்டிசிபேட் பண்ணும்படியாக அழைக்கிறாங்க. அது ஒரு மாரல் ஸ்டோரி கிடையாது, ஆல்டர் கால் கிடையாது, டேக்கிங் டிசிஷன்ஸுக்காக கதை சொல்லுகிறது இல்லை, அந்த வாழ்க்கையில பங்கு பெறுவதற்காக சொல்கிறாங்க. இப்ப நாம அதை மறந்துட்டோம். ஏன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நம்ம போயிட்டதுனால, ஸ்கூல் டைப்ல ஆயிட்டதுனால நம்ம பள்ளிக்கூடங்கள்ல பாடம் நடத்துகிறது போல பாடம் நடத்த தான் பாக்குறோமே தவிர, மற்ற இடங்கள்ல கோயில் திருவிழாக்கள்ல கதோ கலாட்சேபம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த கதா கலாட்சேபம் பண்ணும்போது கதைகள் சொல்லுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக ஒரு ராகம்லாம் போட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனா பொதுவாகவே சில ரிலிஜியன்ல நம்ம என்ன பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, கதைகளா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட புக் இருக்காது. ஒரு புக்கை வச்சு அந்த புக்ல உள்ளதை தவிர வேற எதுவும் சொல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த கதையில ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேற மாதிரி ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த கதை முடிச்ச உடனே இந்த கதையை யாரெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த கதையில இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படி சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கதை மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்படிதான் காஸ்பல் சொல்ற முறை இருந்தது. அதனாலதான் இயேசுவை பற்றி விதவிதமாக அவங்க கதை எழுதினாங்க. நம்ம அதை ஒரு ஸ்டடியா மாத்தி இருக்கிறோம். அதனால நமக்கு சில விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்த வேண்டிய அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தல. என்னுடைய ஆசை என்னன்னு சொல்லி சொன்னா, எப்படி இந்த பைபிளை விதவிதமாக பார்ப்பது, அல்லது அந்த ரிச்னஸ் எப்படி இருக்குது இந்த வேதாகமத்துல. நான் இந்த முறை கேம்ப்ல அதுதான் சொன்னேன். இந்த கேம்ப் முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு எல்லாம் பைபிள் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதுதான் இந்த கேம்புடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைபிளை ஒரு மத ரீதியாக, மத கடமையாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கண்டிப்பா வாசித்தாகணும், தேவன்கிட்ட எப்படியாவது நமக்கு பிரியம் கிடைக்கும், அந்த மாதிரி வாசிக்கும் போது பைபிள் வாசிக்கிறது பிரயோஜனம் இல்லாம இருக்குது. ஆனா அதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நாம புரிந்து கொள்ளணும். அந்த கதையை புரிந்து கொள்றதுனால நம்மளோட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியணும். அதனாலதான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி கதோகலாட்சேபம்ல ஒரு பாடல் வழியாக அல்லது ஒரு நாடக வழியாக கதைகள் திரும்ப 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 சொல்லப்படும். அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ படம் எடுக்க முடியல, கிறிஸ்தவ படமாக எடுக்க முடியல. நான் முந்தி நிறைய வீடியோஸ், ஏன்னா நம்ம தியேட்டர்ல போடுற மாதிரியான படங்கள் எடுக்கப்படல. தாவீது, சாலமோன்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படமா எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா போக முடியாதது காரணம், we have constraints. இந்த பைபிள்ல என்ன சொல்லி இருக்குதோ அதை மட்டும்தான் படமா எடுக்கணும். அதை மட்டும் படமா எடுக்கணும் போது நிறைய விஷயங்கள் படத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்க முடியாது. ஃபாரின்ல சில விஷயங்கள் செய்யறாங்க அந்த மாதிரி. ஒன் நைட் வித் கிங் அப்படின்னு சொல்லி ரூத்தை பத்தி ஒரு கதை எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த அந்த பிலிம் நிறைய வந்து ஹிடன் மெசேஜஸ் பத்தி நான் சொல்லல. கிறிஸ்தவ மெசேஜ் உள்ள படங்கள் நிறைய இருக்குது. பைபிள் அப்படியே நம்ம கதையா எடுக்கணும்னா நமக்கு தெரிஞ்சு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான் பெரிய விஷயமா இருக்குது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் தான் இந்த பைபிள்ல இருந்து வந்த படம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி ஏதாவது கதை எடுத்திருப்போம். அதுவும் வந்து அந்த உயிர்த்தெழுதல்ல அந்த இது திறந்து 2 பேர் நிக்கிற மாதிரி உள்ளதோட அந்த படம் முடியும். இந்த மாதிரிதான் நான் வந்து படங்கள் பார்த்திருக்கிறேன். ஆனா நம்ம யாராவது நமக்குள்ள இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி சினிமேட்டிக் மைண்ட் இருந்ததுன்னா, கொஞ்சம் வெளியே போயும் நம்ம போய் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியே போயும் பிரம்மாண்டமா எடுக்கும். 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதைகள் எடுக்கிறாங்க. சமீபத்துல கல்கி அப்படின்னு ஒரு இது எடுத்திருந்தாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு சொல்றாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்க முடியுது. அதை நம்ம எடுத்தா தாவீதனுடைய சிங்காசனத்தை சேர் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மர இதுல வந்து சேர் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல அதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அதான் இருந்திருக்குங்கிறதுக்காக இந்த காலத்துல மக்கள் அப்படியே பார்க்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு போர் ஆயிடும். ஸோ நம்ம ஏதாவது இந்த மாதிரி வி ஹாவ் அ கிரேட்டஸ்ட் நியூஸ். நம்ம கிட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கதை இருக்குது. இந்த உலகத்துல இருந்து மிக வித்தியாசமான ஒரு உலகத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு செய்தியை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு தெரியணும். ஓகே, இன்னைக்கு நம்ம எவ்வளவு முடியுமோ மார்க் முழுவதுமாக நம்ம பார்க்க விரும்புகிறோம். சோ முதல் வசனம், மார்க் எழுதும்போது மார்க்குன்னு ஒரு ஐடியா, ஒரு விஷயம். இப்ப ஜான்ல வந்து யோவான்ல வந்து அது ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுவார். யோவான் கடைசியில சொல்லும் போது இதை ஏன் எழுதினேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதை வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதனால நித்திய ஜீவன் உண்டாகும்படிக்கு இதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவார். மார்க் வந்து அப்படி தெளிவா சொல்லல. ஆனா மார்க் ஒரு விஷயத்த முதல்லயே தெளிவா சொல்றார். அவர் வந்து ஒரு வக்கீல் மாதிரி வேலை செய்யறார். என்ன வேலை செய்யறாருன்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் எழுதுறார். ஒரு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு 30 வருடங்கள் கழித்த பிறகு இந்த மார்க் புஸ்தகம் எழுதப்படுதுன்றது நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு AD 50, 55, 60ல இந்த புஸ்தகம் எழுதப்படுதுன்னா, ஒரு 30 வருஷத்துக்குள்ள கிறிஸ்தவம் ஒரு இடங்கள்ல வளர ஆரம்பிச்சிருச்சு. பவுல் மாதிரி வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி புறஜாதிகள்லயும் கொஞ்சம் பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எழுதப்படுகிற ஒரு புஸ்தகம். இதெல்லாம் நம்ம மனசுல இதை படிக்கிறதுக்கு முன்னால நம்ம இருக்கணும், ஏன் இவர் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மேசியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருகிறது. ஏன் அந்த மேசியாவான்ற கேள்வி வருதுன்னு சொல்லி சொன்னா, அததான் மார்க் வந்து எழுதுறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, எப்படி இவர் மேசியாவா இருக்கிறார் அப்படிங்கிறத மார்க் எழுதுறார். எப்படிப்பட்ட மேசியாவை மக்கள் எதிர்பார்த்தாங்க, ஆனா இவர் எப்படிப்பட்ட மேசியாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேசியா என்பதை ரீடிஃபைன் பண்றார். ஏன்னா ஆண்டவருக்கு அவ்வளவு இஷ்டம் இல்லாத ஒரு பட்டம் எதுன்னு சொன்னா மேசியா. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னை மேசியான்னு சொல்ல மாட்டார். அதே மாதிரி யாராவது அவரை மேசியா கிறிஸ்து அப்படி சொன்னாங்கன்னா வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுத்துடுவார். வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய லைக்கிங்கான டைட்டில் என்னன்னு சொன்னா மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன். அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இந்த மார்க் புஸ்தகத்துல இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த திரும்ப திரும்ப தேவனுடைய குமாரன் எங்கேயுமே மார்க் எழுத மாட்டார், மனுஷகுமாரன் எழுதுவாரு. மொத்தம் இந்த புஸ்தகத்துல 3 இடங்கள்ல தான் இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஒரு காரணங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு
தெரியணும். இந்த புஸ்தகமே வந்து 16 அதிகாரம் கொண்டது. 8வது அதிகாரத்துல ஒரு ட்விஸ்ட் வரும். 8 அதிகாரம் வரைக்கும் ஒரு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 8வது அதிகாரத்திலிருந்து வேற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி முதல் 10 அதிகாரங்களும் ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். 11ல இருந்து 16 6 சாப்டர்ஸ் வந்து கடைசி ஒரு வாரம் நடந்த நிகழ்வுகளை அதிகமாக விவரித்து எழுதியிருக்கிறவர் மார்க் தான் விவரித்து எழுதியிருப்பார். சோ இந்த மேசியா அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மேசியா அப்படின்னா அந்த காலங்கள்ல ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை விசேஷித்தமாக அபிஷேகிக்கிறார். ஏன்னு சொன்னா அவனை தேவனுடைய குமாரனாக மாற்றுவதற்காக. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், இயேசு மட்டும்தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து சில வசனங்கள் இப்ப இந்த மார்க்லயே நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனான்னு கேட்கும்போது, ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் இனிமே நமக்கு என்னத்துக்கு சாட்சி, இவன் வந்து தேவதூஷணம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சில பேர் எப்படி அதை சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய குமாரன் அப்படிங்கறது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. தேவனுடைய குமாரன்னு சொன்னா அது வந்து தேவனுக்கு ஈக்குவல் படுத்துற மாதிரி. அதனால யூதர்கள் வந்து யாரும் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா பைபிள நீங்க பாத்தீங்கன்னா தாவீத வந்து என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவார், என்னுடைய குமாரன் சொல்லுவார். சாலமோன தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், அவன் என் குமாரன் அப்படின்னு சொல்லுவாரு. இஸ்ரவேல மொத்தமா சேர்ந்து என் குமாரன் சொல்லுவார். இஸ்ரேல், தாவீது, சாலமோன், இதெல்லாம் பைபிள நீங்க பார்க்கலாம் நிறைய வசனங்கள்ல. அந்த மாதிரி ஏசாயா 43:6, ஓசியா 1:10 இஸ்ரவேல வந்து அவர் குமாரன் சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய குமாரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் யூதர்களுடைய கான்செப்ட், தேவனுடைய குமாரர்கள். அதனாலதான் அவருடைய நாமத்தை விசுவாசிகள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய குமாரர்களாகும்படி அல்லது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. நாம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய குமாரர் ஆகிறோம்னா என்ன அர்த்தம்னா, we are selected by God to do his will in this earth. அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே அவருடைய மீடியேட்டராக அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளை நேசிக்கிறது போலவேதான் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அடிக்கடி சொல்ற விஷயம்தான், தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப நம்ம என்ன விசேஷம், நாம எப்படி ஏன் நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி யோசேப்பு உபத்திரவப்பட்டு குழிக்குள்ள போய் ஜெயிலுக்குள்ள போய் பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்தானோ, அது போல கஷ்டப்பட்டு அவனுடைய சகோதரர்கள் எகிப்துக்குள்ள வரல. அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை மீட் பண்ண பிறகு கோசேன் என்கிற இடத்துல நல்லா வாழ்றாங்க, சூப்பரா வாழ்றாங்க, எந்த கஷ்டமும் படல, பஞ்சத்துல கூட பாதிக்கப்படல, ஜெயிலுக்கு போகல, எதுவும் செய்யல. ஆனா கோஷேன்ல போய் வாழ்றாங்க. அப்ப கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார், யோசேப்பையும் நேசிக்கிறார், அவங்க அண்ணமாரையும் நேசிக்கிறாரு. ஆனா யார நம்பினார்னு சொல்லி சொன்னா, என்னுடைய சித்தத்தை நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் யார நம்ப முடியும், யார நான் சூஸ் பண்ணணும், யார் என்னுடைய குமாரனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா யோசேப்பு தான் அப்படிங்கறது தான் நம்ம யோசேப்பு கதையில பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இந்த மேசியா அப்படிங்கிறது வந்து யூதர்களுக்கு தான் பெரிய வார்த்தை, கிரேக்கர்களுக்கு இல்ல. கிரேக்ல வந்து அது கிறிஸ்டோஸ் அப்படின்னு பேரு, கிறிஸ்டோஸ் அப்படின்னு பேரு. கிறிஸ்டோஸ்னா ஆயில் மசாஜ் செய்யும்போது கூட அதான் சொல்லுவாங்க. ஒரு ஆயில மேல ஊத்துனாலே அதுதான் கிரேக்கர்களுக்கு வந்து கிறிஸ்டாஸ், மெஸ்ஸாயா, அதெல்லாம் வந்து அது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி. ஆனா யூதர்களுக்கு அது முக்கியமான வார்த்தை. ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் முக்கியமானவர்களுக்கு தலையில அன்னைக்கு மோசே ஆரோனுடைய தலையில ஊற்றுனது போல
அந்த எண்ணெயை பெர்ஃப்யூம்டு ஆயில்ஸை ஊற்றி அவன் விசேஷ விதமாக பிரித்தெடுக்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால அததான் வந்து மிஸ்ஸயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இவர் அததான் தேவனால் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிறத இவர் என்ன பண்றாரு, முதலாவது அறிவிக்க பாக்குறார். இந்த ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் வந்துருச்சு வெளியே. 30 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய இயக்கமாக ஒரு புதிய சமுதாயமாக மக்கள் கூடி வர்றாங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்குது, இவர் எப்படி மேசியான்னு சொல்றோம், இவரை ஏன் மேசியான்னு சொல்றோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா மேசியா என்று சொன்னால் அவர் பிரம்மாண்டமானவர். மேசியா என்று சொன்னா அல்லது தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொன்னா கிரேக்ல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஹீப்ரூ கான்செப்ட் சொன்னேன். கிரீக் கான்செப்ட் என்னன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல இருக்குல்ல, தேவ தூதர்கள் வந்து மனுஷகுமாரத்திகளோடு மனுஷகுமாரத்திகளை திருமணம் பண்ணாங்க அல்லது பெண் கொண்டார்கள். அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சதர்களாக இருந்தார்கள்னு போட்டிருக்குல்ல. அதுபோல இந்த தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஒரு கடவுள் மூலமாக இந்த பூமியில ஒரு பெண்ணோடு கூட சேர்ந்து கடவுள் வந்து சேர்ந்து அவர் வந்து அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து சகல விதத்திலும் பராக்கிரமமா இருக்கும், பல விஷயங்களை செய்யும், ரொம்ப அதிகாரமுடையதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அற்புத அடையாளங்கள் செய்யும். அப்படிலாம் செஞ்சு ரொம்ப ஞானமா இருக்கும், டேலண்டடா கிஃப்டடாலாம் இருக்கும். அப்படிலாம் செஞ்சு பிறகு அது மரித்த பிறகு கடவுளோடு போய் வாழ்வதற்காக மேலுலகம் சென்று விடும். இது ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. மார்க்கும் கூட புறஜாதிகளுக்கு அதை எழுதுறதுனால முதல்ல அவர் எப்படி இயேசு அறிமுகப்படுத்துவார்னா இயேசு அதிகாரமுடையவராக அறிமுகப்படுத்துவார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டு போன உடனே 2 சீஷர்களை வந்து கூப்பிடுவார். பேதுருவை யாக்கோபெல்லாம் வந்து கூப்பிடுவார், என் பின்ன வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மற்ற இடத்துல இருக்கிற விளக்கங்கள்லாம் இதுல இருக்காது. என் பின்ன வாங்கன்னு அவங்க வந்து கிளம்பி வந்துருவாங்க, வந்துடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதிகாரம் உடைய ஒரு அவ்வளோ அதிகாரம் அவருடைய தொனியில இருந்தது. அவரை வந்து கமாண்ட், அவரோட கமாண்டுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அவர் அங்கிருந்து வர்றாரு, போய் நேரம் ஒரு தேவாலயத்தில் நுழையிறாரு. அங்க ஒரு ஆவி அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை விரட்டுறாரு. விரட்டுறதுக்கு முன்னால போதிக்கிறார். போதிக்கும் போது அவர் அதிகாரமுடையவராய் போதித்ததுனாலே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படி போதிக்கிறாரு, பரிசேயர் மாதிரி போதிக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர்கள் வந்து எழுதி இருக்கிறதேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இயேசு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த அதிகாரமுடையவராக அவரை பார்த்தாங்க. பிறகு பிசாசுகள் ஈவில் ஸ்பிரிட் மேல அவர் அதிகாரம் செலுத்துறத பார்த்துட்டு இவருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது, அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டாங்களே தவிர அவர் மேசியா என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் இவர் சொல்ல வர்ற விஷயம். மார்க்ஸ் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, முதல் வார்த்தை ஒரு 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 விஷயத்த சொல்லிட்டு பிறகு அதுக்காக வாதாடுறார். ஒரு என் 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 கட்சிக்காரர் குற்றவாளி இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸை முதல்ல சொல்லிட்டு ஏன் அவர் குற்றவாளி இல்லைன்னு ஒரு வக்கீல் வாதாடுகிறது போல மார்க்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சொல்லி இயேசுதான் தேவனுடைய குமாரன், இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அப்போ உள்ள யாருமே இதை புரிஞ்சிக்கல. அப்போ உள்ள அவரை பின்பற்றினவர்கள் கூட அவரை மேசியான்னு புரிஞ்சிக்கல. ஏன்னு சொன்னா இயேசுவே அந்த மேசியான்ற ஐடென்டிட்டிய ஹைட் பண்ணி வச்சிருந்தாரு அப்படிங்கறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப பிரில்லியண்டா அவர் வந்து ஒரு கதையாக அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். சோ அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனா காமிக்கிறாரு. 8வது அதிகாரம் வரைக்கும் அப்படி காமிச்சிட்டு 8வது அதிகாரத்துக்கு அப்புறமா இவ்வளவு வல்லமையுடையவர், அதாவது இவர்தான் மேசியா என்று அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக முதல்ல காண்பிக்கிறார். பிசாச துரத்துறாரு, அழைச்சா உடனே எல்லாரும் பின்னால வந்துடுறாங்க, அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு, அவருடைய ஃபேம் வந்து அவருடைய கீர்த்தி பரவுது. இதெல்லாம் எழுதிக்கிட்டே வந்தவர் இதெல்லாம் ஆட்சியை பிடிப்பதற்காக அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது மேசியா என்றால் ஆட்சி புரிய வந்தவர், மேசியா என்றால் ரோமர்கிட்ட நம்மை விடுவிக்க வந்தவர், தேவனுடைய பிள்ளை என்றால் பிரம்மாண்டமானவர், மிகுந்த சக்தி படைத்தவர், யாராலையும் வெல்ல முடியாதவர், இவர்தான் மேசியா அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு இது எல்லாம் எதை நோக்கி லீட் பண்ணுதுன்னா குருசிபிகேஷன் நோக்கி லீட் பண்ணுது. சிலுவையில் அறையப்படுகிறதை நோக்கி
நகர்த்துறாரு பாருங்க மார்க்கு. அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது கரெக்டா அந்த 8வது அதிகாரத்துல அது வரும். 16 அதிகாரத்துல மைய பகுதியில அவர் மார்க் எழுதும்போது இந்த வசனம் இதெல்லாம் போட்டு எழுதல. ஆனா அவருடைய தாட்ல மைய பகுதியில ஒரு ஷிஃப்ட் வருது, இயேசு கிறிஸ்து இதுல வர்றது. ஓகே, சோ மார்க்கினுடைய சுவிசேஷத்துல பர்த் நெரேட்டிவ் கிடையாது. மொத்தத்திலே 2 இடத்துலதான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பத்தி சொல்லப்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா கன்னிமரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார் என்பதை மார்க், மத்தேயும் லூக்கா மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. மார்க்லயோ யோவான்லயோ பார்க்க முடியாது. பேதுருவோ, பவுலோ, யாக்கோவோ, அதுக்கப்புறமா நிருபம் எழுதின யாருமே அதை மென்ஷன் பண்ணி அல்லது அதை முக்கியத்துவப்படுத்தி எழுதின மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னா அவங்களுடைய பர்பஸ் அது இல்லை, அவங்களுடைய பர்பஸ் வேற. ஸோ மார்க்கும் அப்படிதான் அவர் வந்து சொல்ல வர்றாரு. நேரடியாக அவருடைய அடல்ட் லைஃபுக்கு வர்றாரு. அவரோட அடல்ட் லைஃபுக்கு வந்துட்டு அவர் ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. ஞானஸ்தானம் எடுக்க வந்த உடனே, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே பரலோகத்துல சத்தம் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அவர் எழுதிட்டு ஜனங்க எல்லாரும் இதை கேட்ட மாதிரி அவர் எழுதுறாரு. இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு வாசிக்கிறவங்க அதை கேட்கறாங்க. ஓ, சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மார்க் வாசிக்கும் போது. இப்ப நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே தேவனுடைய குமாரன், இங்க தேவன் சொல்றாரு, இதோ என் நேசகுமார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாரு. இயேசுவும் அதே போல நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறது தான் காமிக்கிறாரு. அதிகாரம் உடையவராக அவரு நடந்துகிட்டே வராரு. ஆனா யாராலையும் அவரை புரிஞ்சுக்க முடியல. யாராலையும் அப்படின்னு சொல்லும் போது நான் வாசிக்கிறேன். மார்க் 3வது அதிகாரம் 21வது வசனம். இப்போ வந்து என்ன நடக்குது பாருங்க. நீங்க டைம் இருந்ததுன்னா மார்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாசித்து பாருங்க. இந்த 3 அதிகாரத்துல அவர் பயங்கரமா அற்புதங்களை செய்வார். சூம்பின கையை பிசாசு இது பண்றது, இதெல்லாம் கடன்னு அவர் செஞ்சுட்டே வருவார். இன்னும் சொல்ல போனா மார்க் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. அவ்வளோ அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. கட்டன்னு பேதருடைய மாமியாரை போய் சுகமாக்குறதுல இருந்து நிறைய நடந்த பிறகு 21வது வசனம், 3வது அதிகாரம் 20வது வசனம், அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அவரை பைத்தியக்காரன் நினைச்சிட்டாங்க. இந்த பைத்தியக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை பைத்தியக்காரங்க நினைச்சு இவ்வளவு அற்புதம் செய்யற ஒரு ஆளை அவருக்கு ஏதோ நடந்துருச்சு, அவருக்கு வந்து நம்ம இப்ப ஹெல்ப் பண்ணணும், அவரை வீட்டுல கொண்டு போய் செயின்ல கட்டி போடலாம் அல்லது பச்சால மருந்து கொடுக்கலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவர் மதிமயங்கி இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். ரிலீஜியஸ் லீடர் என்ன சொல்றாங்க பாருங்க. ரிலீஜியஸ் லீடர் யாரு? மேசியா வரப்போகிறார் என்று அறிவித்துக் கொண்டிருந்த பாஸ்டர்ஸ். அவங்க சொல்றாங்க, எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இவர் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இவங்க வந்து சைக்காலஜி ப்ராப்ளம்ன்றாங்க. இவங்க வந்து தலைவர்கள் வந்து இவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ன்றாங்க, பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்றாங்க. அப்படி சொன்னோன்னே அவர் ஒரு விஷயம் சொல்றார். சொல்லி முடிக்கும் போது 30வது வசனம், அசுத்தாவி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த கான்டெக்ட் புரியுதா? அம்மாவும் கூட சகோதரரும் கூட இவர் மதிமயங்கி இருக்கிறார், இவரை வீட்டுக்கு கூட்டு போக தான் வந்திருக்கிறாங்க. ஊர்ல சொல்லி இருக்கிறாங்க, பையன் கலிலியால போய் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு தான் நினைக்காத, பைத்தியமா பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே இவங்களும் வர்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா மரியாளும் வந்திருக்கிறாங்க, இதை நம்பி வந்திருக்கிறாங்க. ஏன்னா மரியாள்கிட்ட தேவதூதன் பேசி இருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அது மார்க் அதை எழுதல. மார்க்கை பொறுத்தவரைக்கும் யாருமே அவரை மேசியாவாக புரிந்து கொள்ளவே முடியல. அததான் அவர் சொல்ல வர்றார். இவர் மேசியா, ஆனா யாருமே அவரை மேசியாவாக புரிந்து கொள்ள முடியல. இஸ் இன்கம்பேரபிள். அவரை கிரகிக்க முடியல. அவர் தான் மேசியான்றதை கிரகிக்க முடியல. அப்போ
அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். சொல்றாங்க, உங்க தாயாரும் வெளியே வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவரு என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்றார். அப்ப அவங்க இன்னும் உறுதிப்பட்டிருப்பாங்க போல் இருக்கு. சரி, மொத்தமாவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உறுதியாயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதுல என்ன விசேஷம்னா, இந்த 8 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும். ஆனா ஒரு சீஷர்கள் கூட அவரை வந்து மேசியாவாகவே அவங்களால புரிந்து கொள்ள முடியல. இனத்தாரால புரிந்து கொள்ள முடியல, மத தலைவர்களால் புரிந்து கொள்ள முடியல, சொந்த குடும்பத்தாரால புரிந்து கொள்ள முடியல, சீஷர்களால கூட புரிந்து கொள்ள முடியல. இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது இயேசுவும் கூட மற்றவங்களுக்கு இது புரியணும்னு சொல்லல. நீங்க மார்க் 4:10 அவர் தனித்திருக்கும் போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்பட்டது. இந்த ஓமையை பத்தி படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோனா, ஓமை வந்து கதை மாதிரி சொன்னாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக சொன்னாருன்ற மாதிரி நான் ரொம்ப நாள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தேன். மற்றவங்களுக்கு எல்லாம் புரியறதுக்காக தான் ஊமை சொன்னாருன்ட்டு. ஆனா அவரு சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஊமைகளாக சொல்லப்படல, புறம்பே இருக்கிறவர்களுக்கு ஊமைகளாக சொல்லப்பட்டது. ஏன் அப்படி சொல்லப்பட்டதான்? அவர்கள் குணப்படாதபடிக்கும். பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, நான் சொல்ற வார்த்தைய. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். அவங்க மனம் திரும்ப கூடாது என்று, அவர்கள் சுகமாக கூடாது என்று ஊமைகளாக சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கும் புரியலையா அப்படி கேட்கிறார். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப இதுல வரும். நீங்கள் அறியவில்லையா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா, இன்னும் நான் தான் மேசியான்றதை நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவர் கேட்டே வருவார்.